வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன். ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போ சன்னா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கொண்டக்கடலை வச்சு இந்த பிரியாணி நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாங்க. வாங்க பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப்பு எடுத்துக்கிட்டேன், 200 கிராம். வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தக்காளி 2 கட் பண்ணி பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, புதினா. தேங்காய் பால் 1 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. 100 கிராம் கொண்டக்கடலையை 5 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலா அரைச்சி இந்த பிரியாணி செய்யறதால மசாலா பொருட்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். நெய் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேவைப்படும். தக்காளியை இது மாதிரி சுட தண்ணியில் ஊற வச்சு டொமேட்டோ பியூரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன். பூண்டு 6-7, ஜீரகம், காஷ்மீர் சில்லி 4 எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்க்காததால் இது மாதிரி முழு காஷ்மீர் சில்லி எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 பீஸ் எடுத்துக்கணும். வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 பீஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கோங்க. வதக்கி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிச்சிட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 200 கிராம் அரிசி எடுத்து நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கந்தோம் பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவு மசாலா வதங்கந்தோம் டொமேட்டோ பியூரியும் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொண்டக்கடலை வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து போட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கொதி வரும். நல்லா கொதித்ததும் தேங்காய் பால் 1 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே மசாலாவில் தண்ணி இருக்குது. 1 கப்பு தேங்காய் பால் விட்டுக்கிட்டேன். வறுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கிளறி மூடி போட்டுடுங்க. 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அரைச்சி செய்யறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சன்னா பிரியாணி. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி காலையில் லன்ச் மெனுக்கும் இந்த சன்னா பிரியாணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது புதினா இலைங்களை தூவிக்கிட்டேங்க. சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்க தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் கிரேவியும் எடுத்துக்கிட்டேங்க. கத்திரிக்காய் கிரேவி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கங்க. தேங்க்யூ.